நம்மளுக்கு இன்னைக்கு ரெண்டு வெஹிக்கிள் வந்திருக்குங்க பார்க் அண்ட் சேல்ன்ற ஆப்ஷனுக்கு. இந்த வெஹிக்கிளோட மாடல் கேட்டிங்கன்னா 1995. இது 1991 மேக் டீலக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன வருதுன்னா டேங்க்கு, இன்ஜின் கார்டு, ஃப்ரண்ட் மட் கார்டு, ஹெட்லைட், சைட் டோர்ஸ் எல்லாமே, அப்புறம் ஹெட்லைட் கிரில்லும் வந்துடுது. இது 1960s மாடல் வெஹிக்கிள். ஸோ இதுக்கு நம்ம மட் கார்ட்ஸ், டேங்க் இன்னும் பெயிண்ட் ஆகி முடிக்கலை. அவங்க இந்த கலர் கேட்டிருந்தாங்க. ஸோ பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் டீட்டெயிலாக இதோட வீடியோ போடுறேன். பர்டிகுலராக வெஹிக்கிளோட ஃபினிஷ் பாருங்கள். ஹே ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜனனி மோட்டார்ஸ். இஸ் தீபக். நம்மளுக்கு இன்றைக்கி ரெண்டு வெஹிக்கிள் வந்திருக்குங்க பார்க் அண்ட் சேல்ன்ற ஆப்ஷனுக்கு. ஸோ ஒன்று டீலக்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேலுக்கு தாங்க வந்திருக்கு. ஸோ இது 1991 மாடல், இது 1995 மாடல். நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க உங்களோட விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் விற்கணும்னு. ஸோ இது பார்க் அண்ட் சேல்ன்ற ஒரு ஆப்ஷனில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அவங்களோட கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த அப்படியே நம்ம பண்ணிக்கலாம், ஃபேவர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இதில் நம்ம அடிஷ்னலாக உங்களுக்கு வேணும்னா ரெஸ்டோரேஷன் உங்களுக்கு வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். தாராளமாக பாருங்கள். இந்த வெஹிக்கிள்ஸோட டீட்டெயில்ஸை நம்ம இப்போ ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளோட மாடல் கேட்டிங்கன்னா 1995. ஸோ 1995 வெஹிக்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா TN09F5909. ஸோ பார்த்துக்கோங்க, இதான் வெஹிக்கிளோட நம்பர். இதோட எஃப்சி இன்சூரன்ஸ்க்கு பேப்பர் டாக்குமெண்ட் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் ரெடி பண்ணி ரொம்ப ஜென்யூனாக ஓட்டியிருக்காரு. டயர்ஸ்லாம் புதுசு, ஒயரிங் கிட், பேட்ரி, பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்கு. இன்ஜினும் சூப்பராக இருக்குது. ஸோ டயர்ஸ்லேருந்து எல்லாமே புதுசாக தான் இருக்குது. அவர் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அவர் வேறு வெஹிக்கிள் போகிறனால அவர் இந்த வெஹிக்கிளை கொடுக்குறாரு. ஸோ இதான் இந்த வெஹிக்கிளோட சுச்சுவேஷன். அதுக்கப்புறமேட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வெஹிக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்ஜினு. உங்களுக்கு இதில் ஒரிஜினாலிட்டியாக மாற்றணும்னா ஸ்போக்ஸ் வேணுன்னா நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்போக்ஸ் நம்ம மாற்றி கொடுத்துட்றேன். இல்லை உங்களுக்கு வேறு இதில் ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் பெயிண்டிங் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அதுவும் நான் பண்ணித்தரேன். இது ஒரிஜினல் பிளாக்ல, இந்த ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளாக்ல அப்படியே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதில் கோடு கட்டி ஸ்டாண்டர்ட் டைப்பில் போட்டு மோனோகிராம் போட்டு அண்ட் இன்ஜினுக்குள்ளேயும் புல்லட் 315 வருது. இதில் ஸ்டிக்கர் எலக்ட்ரா 315 போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் இது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரிம்ஸ் மாற்றணும், வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒயரிங் கிட்ட எல்லாமே புதுசு தான் இந்த வெஹிக்கிளில். ஸோ இன்ஜினோட சவுண்டும் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாமே இன்ஜின் வேலை பார்த்துருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இக்னிஷன் ஆன் ஆஃபும் வேலை செய்யுது. ஸோ வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. வெஹிக்கிள் எடுத்து அவர் பெருசாக ஒன்றும் ஓட்டலை. ஸோ நெருக்கி 7000 கிலோமீட்டர்ஸ் நம்ம தான் ஓட்டியிருக்காரு. வேறு எதுவும் ஓட்டலை. மீட்டரில் 7000 தான் காமிக்குது. அவர் ரெஸ்டோர் பண்ணி அவர் வச்சுருந்துருக்காரு. நம்மள்கிட்ட ரெஸ்டோர் பண்ணல, அவர் வெளியில் தான் ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு. ரெஸ்டோர் பண்ணி இப்போ சேலுக்கு நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை பேப்பர்ஸ் மட்டும் கரண்ட் பண்ணி கொடுக்குறோம். நான் பேப்பர்ஸ் கரண்ட் பண்ணி யார் கேட்குறாங்களோ அவங்க பேர்லேயே நான் பண்ணி கொடுத்துட்றேன். இதான் வெஹிக்கிளோட டோட்டலான ஒரு வியூ. பார்த்துக்கோங்க, வெஹிக்கிள் ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. இதே வெஹிக்கிளை உங்களுக்கு சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிற காஸ்ட் இல்லாமல் நம்ம அடிஷ்னல் சார்ஜஸில் அதை நம்ம பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணணும்னா டேங்க்கில் ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் பெயிண்டிங், டூல்ஸ் பாக்ஸ், ரிம், ஒரிஜினல் ரிம் செட் போட்டோம்னா வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மட்டும் பண்ணாலே போதும். இல்லை நீங்கள் எப்படியே ஓட்டினாலும் தாராளமாக ஓட்டிக்கலாம், எந்த இஷ்யூவும் இல்லை. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். வெஹிக்கிள் மாடல் 1995. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வெஹிக்கிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வெஹிக்கிளும் பார்க் அண்ட் சேல் தான். இன்றைக்கி தான் ரெண்டு வண்டியுமே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட வீடியோவை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். கைஸ், இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இது 1991 மேக் டீலக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அன் ஒரிஜினல் டீலக்ஸ். அவங்க ஸ்டாண்டர்டை டீலக்ஸ் மாதிரி மாற்றிருக்காங்க கஸ்டமர்.
ஸோ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த மாதிரி ரொம்ப சீட் ஹைட்டாக இந்த ராசுக்குட்டி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் தான் இது. ஆசிடிஸ் கண்டிஷனில் நீங்கள் தாராளமாக எடுத்து ஓட்டலாம். இது வந்து பேப்பர் வந்து கரண்ட்டில் இல்லை. ஸோ இதை அப்படியே எடுத்து ஓட்டலாம். இல்லை பேப்பர் ஒர்க்லாம் நான் பண்ணி தரனாலும் தாராளமாக நான் பண்ணித்தரேன். பெயிண்டிங் எல்லாமே நான் பண்ணணும். இதே மாதிரி ஆசிடிஸ் கண்டிஷனில் இன்னும் கொஞ்சம் புதுசாக பண்ணணும்னா நான் தாராளமாக பண்ணுறேன். இன்ஜின் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெஹிக்கிள் ரொம்ப சூப்பரான வெஹிக்கிள். பேப்பர்ஸ் இன்னும் கரண்ட்டில் இல்லை. 1991 மேக். இது நம்பர் வந்து TN728183 வெஹிக்கிள் நம்பர் TN728183 91 மேக்குங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேங்க. சூப்பராக இருக்குது வெஹிக்கிள். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஒரு வில்லேஜ் கல்ச்சர் உள்ள ஒரு வெஹிக்கிளை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு வண்டியும் நான் ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன் இதே மாதிரி டீலக்ஸ். பட் ஆனால் இது இன்னும் சூப்பராக இருக்கு. இன்ஜின் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு. பின்னாடி இந்த ஃபிளாப்லாம் போட்டிருக்காங்க. இன்ஜின் வேலை பார்த்துருக்காங்க. புஷ் ராட் மட்டும் கொஞ்சம் லூஸ் வச்சுருக்காங்க. நம்ம வேணால் அந்த புஷ் ராட்டையும் டைட் பண்ணிடலாம். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ மற்றபடி வெஹிக்கிள் பக்கா. ஹார்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய ஹார்னில் இது காருக்கு போடுறது ரூட்ஸ் ஹார்ன். இது வந்து மெகாசோனிக்னு சொல்லுவாங்க ரூட்ஸில். ஸோ அந்த ஹார்ன் தான். அப்புறம் லைட்டிங் எல்லாமே பக்கா. அந்த எல்இடி லைட்லாம் போட்டிருக்காங்க. ப்ராப்பராக அவர் அந்த அவரோட நீடுக்காக அவர் ரெஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு வெஹிக்கிளை. ஸோ வெஹிக்கிள் நல்லா இருக்கு. இன்ஜினும் சூப்பராக இருக்கு. நீங்கள் வெஹிக்கிளை இப்படியே எடுத்து ஓட்டினாலும் தாராளமாக ஓட்டலாம். டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பக்கா. ஸோ உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஹைட் வந்து செம்ம ஹைட்டுங்க. நான் வந்து பாருங்க என்னோட இந்த அளவு தான் இருக்குது. என்னோட ஸ்டமக் அளவு தான் இருக்குது. நான் உட்காந்தேன்னா எவ்வளோ ஹைட் வருதுன்னு பாருங்க. அப்பா எனக்கு காலே எட்டலைங்க. நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு காலே எட்டலை. மேபி சென்டர் ஸ்டாண்ட் எடுத்துட்டு உட்காந்தோம்னா தெரியும். அப்பயும் எனக்கு எட்டலை. ஸோ நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த சீட் ரொம்ப கம்ஃபர்டபுள்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் ஷார்ட்னால எனக்கு எட்டலை. ஸோ இது ப்ராப்பராக இன்னும் அந்த குஞ்சம் மட்டும்தான் வைக்கணும். வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நம்ம அதை பண்ணிக்கலாம். ரெஸ்டோர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான வெஹிக்கிள். இல்லை அப்படி நான் எடுத்து ஓட்டிக்கிறேன்னா தாராளமாக ஓட்டிக்கலாம். ஸோ இதான் வெஹிக்கிளோட கண்டிஷன். ஆசிடிஸ் கண்டிஷன் தான். இப்போ தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தான் வந்து கொடுத்தாரு. ஸோ அவங்களோட வெஹிக்கிள் பாருங்கள். ஃபுல்லாக பெயிண்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவங்க முன்னாடியே பண்ணி வச்சுருந்துருக்காங்க அப்படியே. ஸோ நம்ம எடுத்து பண்ணோம்னா இன்னும் நல்லா தெளிவாக பண்ணிடலாம். இப்போ இதோட டேங்க் வந்து எப்படி இருக்குன்னா பாருங்கள். நான் இப்போ பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட்டு எல்லாமே இதுக்கு பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரெட் டீலக்ஸ் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. இதே வெஹிக்கிளை நான் ரெஸ்டோர் பண்ணி தரேன். ஸோ வெஹிக்கிள் எடுத்து நம்மளே ரெஸ்டோர் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னும் சூப்பராக வரும். உங்களுக்கு அதே மாதிரி இந்த வெஹிக்கிளை ரெஸ்டோர் பண்ணால் தாராளமாக ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். வியூவர்ஸ் இப்போ நிறையா பேர் வந்து அவங்களோட பாடி கிட்ஸ், அவங்களோட விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ்க்கு அவங்களோட ஸ்பேர்ஸ்லாம் எனக்கு அமுச்சு இந்த வெஹிக்கிள்ஸ்க்கு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு RX 135க்கு நம்ம பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கோம். பாருங்கள், கிளிட்டரி ஃபினிஷ். நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கிளிட்டராக இருக்கும். சாரி, டஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக கிளிட்டரிங் பாருங்கள், கிளிட்டரிங் எஃபெக்ட். நான் இன்னும் நல்லா இதில் கூட காமிக்கிறேன். ஸோ நல்லா கிளிட்டர் ஆகும் வெஹிக்கிள். இதோட ஃபுல் பாடி கிட்டுமே பெயிண்ட் பண்ணியிருக்கோம்.
இதில் என்னென்ன வருதுன்னா டேங்க்கு, இன்ஜின் கார்டு, ஃப்ரண்ட் மட் கார்டு, ஹெட்லைட், சைட் டோர்ஸ் எல்லாமே, அப்புறம் ஹெட்லைட் கிரில்லும் வந்துடுது. ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இன்ஜின் கேசிங்க்கும் பாருங்கள் கிளிட்டர் எப்படி ஆகுதுன்னு. நல்லா கிளிட்டர் ஆகும். இது ஒரு மாதிரி வயலட்டில் வந்து கிளிட்டர் எஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் கம்ப்ளீட்டாக கேசிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்திருக்குங்க. ஃபினிஷிங்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு வெஹிக்கிளுக்கு. அப்புறம் இன்னொரு 100க்கு வந்து பெயிண்ட் ஒர்க்ஸ் அவங்க கிட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க, இன்ஜினும் டேங்க் டோர்ஸ் மட்டும். ஸோ அதுவும் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விண்டேஜ் ஃபுல்லாக. இது வந்து 1960s மாடல் வெஹிக்கிள். ஸோ இதுக்கு வந்து நம்ம மட் கார்ட்ஸ், டேங்க் வந்து இன்னும் பெயிண்ட் ஆகி முடிக்கலை. அவங்க வந்து இந்த கலர் கேட்டிருந்தாங்க. ஸோ பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் டீட்டெயிலாக இதோட வீடியோ போடுறேன். பர்டிகுலராக வெஹிக்கிளோட ஃபினிஷ் பாருங்கள், அப்படியே அவ்வளோ கிளிட்டரியாக இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லாமே வந்துருச்சு, பாடி கிட்ஸ் எல்லாமே. ஸோ ஃப்ரண்ட் மட் கார்டு இங்கே இருக்குது. அப்புறமேட்டி இது வந்து ரியர் நம்பர் பிளேட்டுங்க. ஸோ இதுவும் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் எஃபெக்ட் வேணும்னா அந்த லைட்டில் பார்த்தா தெரியும் பெயிண்டோட குவாலிட்டி. ஸோ இதில் எல்லாமே வந்துருச்சுங்க. ஃப்ரண்ட் மட் கார்டு, ரியர் மட் கார்டு. இது வந்து சைக்கிள் அப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்பும் நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். சைக்கிள் அப்பு இது வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டி நிறையா பேர் இந்த இது பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ செயின் கவர் என்னடா புல்லட்டுக்கு இப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் விண்டேஜ் செயின் கவர்ஸ். செயின் கவர் பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப ஒரு ரேர் பீஸுங்க இந்த இது. அப்புறமேட்டு ஏர் ஃபில்டர் பாக்ஸு. ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். சைட் பேட்ரி கவர்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃப்ளாட் டூல்ஸ் பாக்ஸ். இது வந்து ஏர் ஃபில்டர் பாக்ஸு. இதோட கவரும் அங்கே இருக்குது. நான் அதுவும் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை டீட்டெயிலாக இந்த வெஹிக்கிள், இந்த விண்டேஜ் வெஹிக்கிளுக்கு என்னென்னலாம் பண்ணுறோன்றதை நான் அதை தனியாக போடுறேன். ஸோ இப்போ பெயிண்டிங் ஒர்க்ஸும் நம்மளுக்கு நிறையா வருது. ஸோ பெயிண்ட்ஸும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கஸ்டமர் அவங்களோட பாடி கிட்ஸ்லாம் எனக்கு டேரெக்டாக வச்சு விட்றாங்க பார்சலில். ஸோ அதை வந்து நான் ஃபுல்லாக அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் பெயிண்ட் பண்ணுறேன். இல்லை பாடி கிட்ஸ்லாம் நானே பர்ச்சேஸ் பண்ணி நானே உங்களுக்கு அதை ஃபுல்லாக ஃபேப்ரிகேட் பண்ணி தரனாலும் தாராளமாக நாங்கள் பண்ணலாம். ஸோ கீழே தான் எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ்லாம் எதுவும் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கீழே வந்து எங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, நான் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் எப்படி வேணும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட வெஹிக்கிளை நம்ம ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். பெயிண்ட் ஒர்க்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வெஹிக்கிளோட பெயிண்ட் அப்டேட் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ். வெஹிக்கிள்ஸ் நிறைய ரெஸ்டரேஷனுக்கு வந்துட்டுருக்கு. அதெல்லாம் இப்போது ரெஸ்டரேஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு, டெலிவரி வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.